ஸோ நம்ம சாப்டர் 50ல் இருக்கோம். java.utilல பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முக்கியமாக வந்து 2 டேட்டா ஸ்ட்ரக்சரு, வெக்டாரு, அதுக்கப்புறம் ஹேஷ் டேபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ். ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெட் ஸ்டார்ட் வித் வெக்டார். ஸோ வெக்டார் இந்த ஹேஷ் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கலெக்ஷன் ஏபிஐக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கலெக்ஷன் ஏபிஐயே போகல, ரிமெம்பர். ஸோ கலெக்ஷன் ஏபிஐக்கு முன்னாடியிலேருந்தே இந்த வெக்டாரு, ஹேஷ் டேபிள், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ நாலாக ஜாவாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜாவா 1.1ல் ஆரம்பித்தோம். ஸோ வே பேக் இன் 1998, 99 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜாவா 1.1ல் வந்து கலெக்ஷன் ஏபிஐயே கிடையாது. ஸோ அப்போலாம் வெக்டார், ஹேஷ் டேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்தது முன்னாடி. ஸோ வெக்டார்னால் என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வெக்டார் இஸ் எ சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே. ஸோ ஜாவா 5ல் இருந்து ஜெனரிக்ஸ் வந்து நீங்கள் வெக்டாருக்கு டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஜெனரிக் வந்து ஜாவா 5ல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வெக்டாருக்கு ஜெனரிக் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜெனரிக் இல்லாமல் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜெனரிக் வச்சு பண்ணுறேன். சிங்கிள் டைமென்ஷன்னா ஒரு டைமென்ஷன், ஒரு காலம் மாதிரி நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். டைனமிக் க்ரோவபிள் அரே. ஸோ டைனமிக்காக நீங்கள் வந்து லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு லென்த் அரே மாதிரி கிடையாது. அரேஸ் வந்து ஃபிக்ஸ்ட் லென்த்து. எனி அரே யூ கிரியேட் தட்ஸ் கோயிங் டு பி ஃபிக்ஸ்ட் லென்த்து. ஸோ லென்த்து நம்ம டிஃபைன் பண்ணால் அதுக்கு மேலே வந்து நம்ம இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ண முடியாது இல்லையா. ஸோ வெக்டார் வந்து அப்படி கிடையாது. ஒரே ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம், எவ்வளோ சின்னதாக வேணாலும் ஆக்கிக்கலாம். ஸோ குயிக் எக்ஸாம்பிள் ஆன் வெக்டார், லெட்ஸ் see. ஸோ நான் வந்து ஓல்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஓல்டு டிஎஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து வெக்டாரோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ வெக்டார், நியூ வெக்டார். இப்போ எதுவுமே நம்ம பண்ண வேணாம், எம்டியாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து நான் ஜெனரிக் டிஃபைன் பண்ணல, அதனால தான் இந்த வார்னிங் வருது. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம எனி கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு, எனி கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம வந்து போட முடியும். ஸோ லெட்ஸ் புட் இன்டீஜர். ஸோ ஜாவா 5ல் வந்து இந்த பாக்ஸிங் அன்பாக்சிங்னு நம்ம ஒரு சாப்டர் படித்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 12ன்ற நம்பர் வந்து இன்டீஜர் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகி வெக்டாருக்குள்ளே போய் ஆட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம வேறு ஒரு ஆப்ஜெக்ட் கூட நம்ம போடலாம், ஸ்ட்ரிங்கு கூட போடலாம். ஒரு டபுள் ஆட் பண்ணிடலாம். ஸோ டபுள்ன்ற ராப்பர் டைப் வந்து இதுக்குள்ளே போய்டும். ஸோ இப்போ வந்து நான் எந்த டைப்பை வேணால் நான் உள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு டைனமிக்காக நான் க்ரோ பண்ணலாம், ஷ்ரிங்க்கும் பண்ணலாம். எவ்வளோ எலிமெண்ட்டை வேணால் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி இப்படி போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி நம்ம ஷ்ரிங்க்கும் பண்ண முடியும், ரிமூவும் நம்மளால் பண்ண முடியும். அதுதான் வெக்டாரு. இப்போ இங்கே வந்து நான் இன்டீஜர் போட்டிருக்கேன், ரெண்டாவது எலிமெண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கு போட்டிருக்கோம், மூணாவது எலிமெண்ட் வந்து டபுள் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரெட்ரீவ் பண்ணும்போது சரி மூணாவது எலிமெண்ட் ரெட்ரீவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இண்டெக்ஸ் பொசிஷன் கெட்டுன்ற மெத்தட் இருக்குது. இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து தான் இதுக்கும் ஆரம்பிக்குது. இப்போ நான் 2ன்னு போட்டேன்னா மூணாவது எலிமெண்ட் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த மூணாவது எலிமெண்ட்டு வந்து java.lang ஆப்ஜெக்டாக வரும் உங்களுக்கு. நம்ம வந்து டைப் கேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா java.lang ஆப்ஜெக்ட் வருது. ஸோ அதை வந்து டைப் கேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தெரியும் டபுள் தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ டபுளாக டைப் கேஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு டபுள் ஆப்ஜெக்டில் வாங்கிக்கலாம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணோன்னா வேல்யூ வந்துடும். வேல்யூ வந்துடுச்சு. ஸோ a simple vector will look like this. இப்போது ஜாவா 5லேருந்து ஜெனரிக் ஆட் பண்ணாங்க வெக்டாரில். ஸோ நம்ம வந்து வெக்டாரில் வந்து இப்போ ஸ்ட்ரிங்கை தான் நம்ம போடணுன்னா நம்ம வந்து பேராமீட்டரைஸ் டைப் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா 8லேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி போட்டால் போதும். அது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுத்துக்கும். பட் ஆனால் டிஃபைன் பண்ணுறது இட்ஸ் குட். ஸோ என்ன ஜெனரிக் டைப் வேணுமோ அதை டிஃபைன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ இது மாதிரி டிஃபைன் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த ஜெனரிக் டைப்பை மட்டும்தான் உள்ளே போட முடியும். இப்போ ஆடு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்குன்னு மாறிடுச்சு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம்.
ஸோ இந்த ஜெனரிக்ஸ்னு ஒரு சாப்டர் நம்ம படித்தோம் இதுக்கு முன்னாடி, அதில் வந்து இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து இந்த ஜெனரிக் டைப்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆடில் வந்து இப்போது நான் ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நான் ஆட் பண்ண முடியும், வேறு எதுவுமே என்னால் ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 2 போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெட்ரீவ் பண்ணணுன்னா இப்போ கெட் போட்டிங்கன்னா டேரெக்டாக ஸ்ட்ரிங் கிடச்சிடும் நம்மளுக்கு. ஸோ திஸ் வில் டேரெக்ட்லி ரிட்டர்ன் a string, டைப் காஸ்டிங் பண்ண வேணாம். இது டேரெக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கிடச்சிடும், நம்மளுக்கு டைப் காஸ்டிங் பண்ண வேணாம். ஸோ இது அவுட்புட் வந்து வந்துடும் நம்மளுக்கு. ஸோ வெக்டார் இஸ் a சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் growable array. சிங்கிள் டைமென்ஷன்னா ஒரே ஒரு காலம் மாதிரி நீங்கள் எப்படியே ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், இப்போ வெக்டார் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வெக்டார் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ வெக்டார் கிளாஸ்க்குள்ளே போனீங்கன்னா அது வந்து சூப்பர் கிளாஸ் இருக்குது, அது வந்து நிறைய இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதை பற்றி நம்ம திருப்பி கலெக்ஷன்ஸ் ஏபிஐ வரும்போது இதெல்லாம் லேர்ன் பண்ணுவோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் அரேவை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எலிமெண்ட் கவுண்ட்டுன்ற ஒரு இன்ட் வேரியபிள் இருக்குது, கெப்பாசிட்டி இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒரு இன்ட் வேரியபிள் இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து வெக்டாரோட கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம டாக்குமெண்டேஷன் போய் பார்த்தோன்னா ஸோ வெக்டாரோட கன்ஸ்ட்ரக்டர் பாருங்கள், இந்த 3 வேரியபிள்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டரு ஒரு கலெக்ஷனை நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் நம்ம கலெக்ஷனை பற்றி லேர்ன் பண்ணலை. அதுக்கப்புறம் இனிஷியல் கெப்பாசிட்டி நம்ம பாஸ் பண்ண முடியும். இனிஷியல் கெப்பாசிட்டி அண்ட் கெப்பாசிட்டி இன்க்ரிமெண்ட் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் இனிஷியல் கெப்பாசிட்டி இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னா எப்படி அது கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியல் கெப்பாசிட்டி இன்க்ரிமெண்ட் நம்மளே கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து இனிஷியல் கெப்பாசிட்டி நம்ம கொடுக்கலன்னா அவங்க இனிஷியல் கெப்பாசிட்டி 10ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இனிஷியல் கெப்பாசிட்டி 10ன்னு எடுத்துக்கிறாங்க, கெப்பாசிட்டி இன்க்ரிமெண்ட் 0ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இனிஷியல் கெப்பாசிட்டி 10 வந்து என்ன பண்ணுதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எலிமெண்ட் டேட்டா இருக்கு இல்லையா, எலிமெண்ட் டேட்டான்றது ஆப்ஜெக்ட் அரே, இங்கே மேலே நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இல்லையா எலிமெண்ட் டேட்டா. ஸோ இந்த எலிமெண்ட் டேட்டாவுக்கு ஆப்ஜெக்ட் அரேவை க்ரியேட் பண்ணி அதுக்கு இனிஷியல் கெப்பாசிட்டி 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், வெக்டாருக்குள்ளே ஒரு எலிமெண்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஜெக்ட் அரே இருக்குது, அந்த அரேயோட இனிஷியல் சைஸ் வந்து 10. அதுதான் வந்து நடக்குது நம்ம இந்த கோடு அடிக்கும்போது. ஸோ ஓகே, இதில் நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். இப்போ ஆட் மெத்தட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆட் மெத்தட் வந்து என்ன எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஈச் அண்ட் எவ்ரி டைம் தே வில் என்ஷூர் தட் there is a capacity. அதாவது 10 எலிமெண்ட்டுக்கு மேலே நான் ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நம்ம 3 எலிமெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம், பட் 10 எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். 11th எலிமெண்ட் இப்போ ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 11th எலிமெண்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இந்த என்ஷூர் கெப்பாசிட்டி மெத்தட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் செக் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணணும்னா உங்களோட கெப்பாசிட்டியும் அந்த அரேயோட லென்த்தையும் வந்து கம்பேர் பண்ணும். மினிமம் கெப்பாசிட்டியும் இதையும் கம்பேர் பண்ணி இப்போ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது, 10க்கு கீழே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா 10க்கு மேலே இருந்ததுன்னா உங்கள் வெக்டாரை க்ரோ பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். ஸோ க்ரோன்னு ஒரு மெத்தட் கால் ஆகுது பாருங்கள். இந்த க்ரோ மெத்தட் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் அரே இருக்கு இல்லையா, அந்த அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து புதுசாக ஒரு அரேவை க்ரியேட் பண்ணும். அந்த புதுசாக க்ரியேட் பண்ணுற அரேவை வந்து உங்கள் கெப்பாசிட்டி இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது க்ரியேட் பண்ணும். கெப்பாசிட்டி இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னா உள்ளேயே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேஸ் பண்ணி இது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகி பழைய எலிமெண்ட்டில் இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் காப்பி பண்ணி புது எலிமெண்ட்டில் போடும். இங்கே உள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் தான் யூஸ் பண்ணுறாங்க, அரேஸ் டாட் காப்பி ஆஃப். இதை பற்றி நம்ம 2 சாப்டருக்கு முன்னாடி தான் லேர்ன் பண்ணோம். அரேஸ் ஆஃப் காப்பி ஆஃப் இன்டர்னலாக இது யூஸ் பண்ணது, சிஸ்டம் டாட் அரே காப்பி தான் யூஸ் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, எக்ஸிஸ்டிங் அரே லென்த் வந்து 10 இருக்குது, அந்த அரேவை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி புதுசாக ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுறாங்க. அதோட லென்த்து வந்து கொஞ்சம் ஹையராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நியூ கெப்பாசிட்டி தான் இங்கே வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட லென்த் வந்து கொஞ்சம் ஹையராக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹையர் ஆஃப் எலிமெண்ட் வந்து இருக்கிற வரைக்கும் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுவும் வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இந்த காப்பி ஆஃப் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, வெக்டாரை க்ரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை நம்ம ஷ்ரிங்க்கும் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஷ்ரிங்க்கு பண்ணும்போது அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். உள்ள வெக்டாருன்றது என்ன, உள்ள இன்டர்னலாக ஒரு ஆப்ஜெக்ட் அரே தான்,
அதை வேணுங்கிற அளவுக்கு க்ரோ பண்ணிக்கிறாங்க, வேணுங்கிற அளவுக்கு வந்து ஷ்ரிங்க்கும் பண்ணிப்பாங்க. அந்த க்ரோன்ற மெத்தடே இருக்கு உள்ள, அது ப்ரைவேட் மெத்தடு, வெளியிலேருந்து கால் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது இன்டர்னலாக கால் ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்சூர் கெப்பாசிட்டி ஹெல்ப்பர் கால் ஆகுது, அதுக்குள்ளே வந்து இந்த க்ரோ வந்து கால் ஆகுது. ஸோ வெக்டார் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ வெக்டார் இஸ் அ சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே விச் கேன் க்ரோ அண்ட் ஷ்ரிங்க். வெக்டாருக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், ஜெனரிக் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வெக்டாரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெக்டாரில் நல் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஏதாவது நல் ரெஃபரன்ஸ் வந்து பாஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெக்டார் ஷுட் த்ரோ எரர், ஆனால் இங்கே வந்து எரர் த்ரோ ஆகலை. ஸோ இந்த செக் வந்து இது வந்து இப்போ அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இது நல்ல. ஸோ எங்கேயாச்சும் வந்து தே ஷுட் பி ஏபிள் டு ஆட் எலிமெண்ட் யூஸ் பண்ணணும். சரி, ஆடுன்றது வேறு, ஆட் எலிமெண்ட்டுன்றது வேறு. இது யூஸ் பண்ணிங்கன்னா வராதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் அலோவ் பண்ணுது. ஸோ ஆட் எலிமெண்ட்டுன்ற ஒரு மெத்தட் இருக்குது, ஆடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரெண்டுமே மோரலெஸ் ஒரே கோடு தான் எழுதியிருக்காங்க. ஆடும் அதே தான் எழுதியிருக்காங்க, ஆடு எலிமெண்ட்டும் அதே தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது நல்ல அலோவ் பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் வந்து வெக்டார் வந்து நல்ல அலோவ் பண்ணாது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ வந்து அலோவ் பண்ண மாதிரி கோடு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஜாவா வெர்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஜாவா 1.4 1.5 1.6 இருக்கு இல்லையா, கரண்ட்டாக நம்ம 1.8 யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 1.8 வந்து இதோட பிஹேவியர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ஏதாவது உள்ளே சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நல் வந்து அக்செப்ட் பண்ணுது, நம்மளுக்கு வந்து இது வரல, எரர் எக்ஸப்ஷன்ஸ் எதுவும் வரல. பட் இனிஷியலாக முன்னாடி இப்போ 1.2 1.3லாம் பார்த்தீங்கன்னா நல் அக்செப்ட் பண்ணாது, எரர் வரும். இது ஒரு டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து நல் அக்செப்ட் பண்ணுது. அது இல்லாமல் வந்து நீங்கள் இன்னொரு கூர்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா வெக்டாரில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் சின்க்ரனைஸாக இருக்கும். இங்கே சின்க்ரனைஸ் இருக்குது பாருங்கள், இங்கே சின்க்ரனைஸ் இருக்குது பாருங்கள், சின்க்ரனைஸ் இருக்குது பாருங்கள், சின்க்ரனைஸ், ரைட். எல்லா மெத்தட்ஸும் வந்து சின்க்ரனைஸாக இருக்குது. சின்க்ரனைஸ்னால் இப்போ நான் ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன்னா அந்த மெத்தட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து லாக் ஆகிடும். அந்த ஆப்ஜெக்ட் லாக் ஆகிடுச்சுன்னா இன்னொரு த்ரெட் வந்து அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற சின்க்ரனைஸ் மெத்தடை கால் பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தட் வந்து ரிலீஸ் ஆனால் தான், லாக் ரிலீஸ் ஆனால் தான் கால் பண்ண முடியல. நம்ம மல்டி த்ரெட்டிங்கு இதை பற்றி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இது எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மல்டி த்ரெடட் அப்ளிகேஷன்ஸில் வெக்டார் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் ரிமூவ்லாம் பண்ணிங்கன்னா சைமல்டேனியஸாக இந்த லாக்கு அன்லாக் வந்து ஆகணும் இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸு. சின்க்ரனைஸ் மெத்தட்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி மெத்தட்ஸ் வந்து சின்க்ரனைஸ்டாக இருக்கும். ஸோ இது ஆல் அபவுட் தி வெக்டார் வாட் வி ஷுட் நோ. அடுத்தது வந்து ஹேஷ் டேபிள். ஸோ ஹேஷ் டேபிள்ன்றது வந்து டபுள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே. ஸோ ஹேஷ் டேபிள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டைமென்ஷன் கீப்பர் வேல்யூ இருக்கும், டபுள் டைமென்ஷன் டைனாமிக் க்ரோவபிள் அரே. ஸோ இதுக்கு வந்து கீப்பர் வேல்யூ இருக்கும். ஸோ கீ இருக்கும், அதுக்கு வேல்யூ இருக்கும், ரைட். ஸோ இப்போ குயிக்காக ஒரு ஹேஷ் டேபிள் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஹேஷ் டேபிள், ஸோ கீப்பர் வேல்யூ. இப்போ ஜெனரிக் டைப்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ கீ வந்து ஸ்ட்ரிங்கு, வேல்யூ வந்து இன்டீஜர். இதையே நம்ம காப்பி பண்ணி போட்டுடலாம். ஸோ ஹேஷ் டேபிளில் இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புட்டு கெட்டுன்னு மெத்தட் இருக்கும். புட்டில் வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், வேல்யூ வந்து இன்டீஜர். இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒன் ஆஃப் தி திங் ஹேஷ் டேபிள் வந்து கீப்பர் வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ ஹேஷ் டேபிள் ஹேஷ் கோட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இதை பற்றி கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். எப்படி வந்து இந்த ஹேஷ் டேபிள் ஹேஷ் மேப்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு தனி சாப்டரில் நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி புட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹேஷ் டேபிள்லேருந்து கெட் பண்ணோன்னா கெட்டுன்ற மெத்தட் இருக்குது. இதில் கீ கொடுங்க. ஸோ ஒன்றுன்றது ஒரு கீ இல்லையா, அதுக்கு அந்த கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ வேல்யூ would be like integer. ஸோ int I. இதை நம்ம பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு ஐ வேல்யூ வந்துடும்.
ஸோ ஐ வேல்யூ வந்துடுச்சு. ஸோ சிம்பிளாக வந்து ஹேஷ் டேபிள் கீ பேர் வேல்யூ. ஸோ கீ வந்து எந்த ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், வேல்யூ வந்து எந்த ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம ஜெனரிக் டைப் வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ கீ பேர் வேல்யூ. எனி ஆப்ஜெக்ட் யூ கேன் புட் இட் as கீ, எனி ஆப்ஜெக்ட் யூ கேன் புட் இட் as வேல்யூ. இன்னொரு ரூல் வந்து கீஸ்லாம் வந்து யூனிக்காக இருக்கணும். அதாவது ஒரே ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் 2 தடவை வந்து நீங்கள் போட முடியாது. அப்படி போட்டிங்கன்னா பழைய வேல்யூ வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒன்றை திருப்பி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வேல்யூ வந்து 22ன்னு நான் வைக்கிறேன். இப்போ என்ன ஆகும், 1ன்ற கீ ஆல்ரெடி இருக்குது, அதுக்கு மேலே நான் திருப்பி 1ன்னு நான் வைக்கிறேன். ஸோ இந்த பழைய வேல்யூ போயிடும், புது வேல்யூ தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். பழைய வேல்யூ நீங்கள் எடுக்கவே முடியாது, அவ்வளோதான் போயிடுச்சு. பழைய வேல்யூ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நீங்கள் வந்து 1ன்னு கால் பண்ணிங்கன்னா புது வேல்யூ தான் வரும், பழைய வேல்யூ வராது. சரியா? ஸோ கீ வந்து யூனிக்காக இருக்கணும் ஹேஷ் டேபிளில். வேல்யூஸ் வந்து வாட் எவர் வேல்யூஸ் நீங்கள் வேணுன்றதை வச்சுக்கலாம். ஸோ கீ அப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வரும். ஸோ இப்படி தான் வந்து ஹேஷ் டேபிள் வந்து ஒர்க் ஆகுது சின்டாக்டிக்கலாக. நம்ம அடுத்த சாப்டரில் இன்டர்னலாக எப்படி ஹேஷ் டேபிள் ஒர்க் ஆகுது, புட் எப்படி ஒர்க் ஆகுது, கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.